ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம காயின் பர்ஸ் போட போகிறோம். மினி காயின் பர்ஸ், ஹார்ட் இன் ஷேப், அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது எப்படி போடுறதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ இது லூப்பு, 2 லூப்பு, ஒரு சின்ன லூப்பு, ஒரு பெரிய லூப்பு. இதுதான் லாக் மாதிரி பண்ணுறதுக்கு இது இந்த லூப் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இதில் காயின்ஸ் எல்லாம் நிறைய பிடிக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் காயின்ஸை செப்பரேட்டாக நீங்கள் வச்சுக்கணுன்னா இது போல் ஒரு க்யூட்டான ஒரு காயின் பர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சின்ன லூப்பில் இந்த பெரிய லூப் போட்டு இப்படி ஒரு லாக் போட்டுக்கிட்டால் லாக் ஆகிடும். உங்களுக்கு பட்டன் வேணுனாலும் அது உள்ள பட்டனை தச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த க்யூட்டான ஹார்ட்டின் ஷேப் பார்க்கலாம் காயின் பர்ஸ். ஸோ இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல் வந்து அக்ரிலிக் யார்னு. நான் வந்து நைலான் கிளிட்டரிங் யார்னில் போட்டிருந்தேன். இது இப்போ உங்களுக்கு நான் அக்ரிலிக் யார்னில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த யார்னுக்கு தேவையான ஹுக்கு வந்துட்டு 4 mm ஹுக்கு எடுத்துக்கலாம். இந்த பேட்டர்ன் போடுறதுக்கு 4 mm ஹுக் அண்ட் ஸ்டிச் மார்க்கர் அண்ட் பேர் ஆஃப் சிசர்ஸ். அவ்வளோதாங்க இதுக்கு மெட்டீரியல்ஸ். ஸோ ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா ஒரு ஹேர் பின் ஒரு பின் ஏதாவது ஒரு அடையாளத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்லிப் நாட் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த லூப்பில் ஹுக்கை மாட்டி கிராப் பண்ணிடலாம் யானை. இப்போ இந்த பேட்டர்னுக்கு 10 செயின்ஸ் நான் போட்டிருந்தேன். இப்போ இந்த சைஸுக்கு வேணும்னா நம்ம 10 செயின்ஸு போட்டுக்கலாம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்போ 10 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் செயினில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் செயினில் தான் ஹுக்கு விட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 and 9. ஸோ நம்ம 10 செயின்ஸ் போட்டோம். ஒன்று அங்கே ஸ்கிப் பண்ணோம் இல்லையா? அதனால நமக்கு 9 செயின்ஸ் தான், 9 சிங்கிள் க்ரோஷே தான் வரும். 9 செயின்ஸ் தான் இருக்கும். ஸோ நமக்கு 9 சிங்கிள் க்ரோஷே தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு வரணும். நமக்கு இவ்வளவு தான். அப்போது இந்த பேட்டர்னுக்கு 9 செயின்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு வரணும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு ரோ முடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ் உங்களுக்காக தான் இது சொல்கிறேன். ஏன்னா இதை அந்த இடத்துல வந்துட்டு மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நம்ம 9 செயின்ஸ் இருக்கணும். அதுக்காக அந்த இடத்துல நான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரோ முடித்த உடனே நம்ம ஒரு செயின் போட்டு டர்ன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ கண்டினியூ பண்ணிட்டு வரணும் சிங்கிள் க்ரோஷே. ஸோ செயின் போட்டு இந்த சேம் செயினில் தான் நம்ம ஹுக்கு விடணும். எங்கே செயின் போட்டு திருப்பணுமோ ஸோ அதே ஃபஸ்ட்டு செயினில். ஓகே, கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு கவுண்ட் நமக்கு 9 வருதான்றது தெரியும். ஸோ திஸ் இஸ் 3rd 4 5 6 7 8 and 9. இப்போ நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டுறது தான் 9th செயின். ஸோ நீங்கள் போடும்போதே நம்ம எவ்வளோ செயின்ஸ் கவுண்ட்டுக்கு வச்சுருக்கோமோ அத்தனை கவுண்ட் கரெக்டாக வருதான்றதை நீங்கள் கவுண்ட் பண்ணிகிட்டே போட்டு வந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்டு வரும்போது அங்கே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ செயின் போட்டு திருப்பிக்கணும். ஸோ இது அப்படியே சிங்கிள் க்ரோஷே தான் இப்போ கண்டினியூ பண்ணிட்டு போட்டுட்டு வரணும். அப் டு 8 ரோஸ் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இது 3rd ரோ போடுறோம். இப்போ இது 3rd ரோ. இது போல் நம்ம 8 ரோஸ் வரைக்கும் போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ 8 ரோஸ் போட்டாச்சு. கவுண்ட் பண்ணிடலாம் எத்தனை இருக்குன்றத. ஸோ 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ரோஸ் கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. இப்போது ஒரு செயின் போட்டு இப்போ நம்ம திருப்பிடலாம். செயின் போட்டு ஒர்க் திருப்பிட்டு இப்போ இந்த சைடு
தட் இஸ் 1 2 3 4 ஸ்கிப் பண்ணிடலாம். அதே இந்த பக்கமும் 4 ஸ்கிப் பண்ணிட்டு இன் பிட்வீன் நடுவில் 5th செயினில் தான் நம்ம இப்போ போடணும். ஓகேவா? ஸோ நம்ம 9 செயின்ஸ் இல்லையா? ஸோ இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 விட்டுட்டு நடுவில் அந்த 5th செயினில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம டபுள் ட்ரெபிள் போடணுங்க. டபுள் ட்ரெபிள்னா 3 ட்விஸ்ட் பண்ணணும். 3 ட்விஸ்ட் தான் டபுள் ட்ரிபிள். இது யூஎஸ் டெர்மினாலஜியில் அவங்க வந்துட்டு 3 ட்விஸ்ட் பண்ணுவாங்க யூஎஸ் டெர்மினாலஜியில். பட் யூகே டெர்மினாலஜியில் 2 ட்விஸ்ட் தான் ட்ரிபிள் குரோஷே. பட் நம்ம இப்போ போட போகிறது யூஎஸ் டெர்மினாலஜியில் டபுள் ட்ரிபிள் குரோஷே போடுறோம். ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தாக வரும் நம்ம 3 ட்விஸ்ட் பண்ணுறதுனால. ஸோ அதை தான் அந்த ஸ்டிச் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு டபுள் ட்ரிபிள். இந்த ஸ்டிச் பேர் வந்து டபுள் ட்ரிபிள் குரோஷே. ஸோ இதில் இது லாங்காக வரும் இது. ஸோ அதுக்கு தான் இப்போ இந்த டெர்மினாலஜி யூஸ் பண்ணுறோம், யூஎஸ் டெர்மினாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு 2 லூப்பு க்ளோஸ் பண்ணணுமா, நெக்ஸ்ட்டு 2 லூப்பு அண்டு நெக்ஸ்ட்டு 2 லூப்பு அண்ட் ஃபைனலாக இன்னொரு லூப். ஸோ மொத்தம் 4 டைம்ஸ் நம்ம லாக் பண்ணணும். ஸோ 1 ட்விஸ்ட் 2 ட்விஸ்ட் 3 ட்விஸ்ட். ஸோ இது வந்து யூஎஸ் டெர்மினாலஜியில் வந்துட்டு இது வந்து டபுள் ட்ரபிள் குரோஷேன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம அதே செயினில் தான் நம்ம 10 போட்டுட்டு வர போகிறோம். 10 டபுள் ட்ரபிள் குரோஷே போட போகிறோம் சேம் செயின்லேயே. ஓகே, ஸோ இந்த லூப்பெல்லாம் இப்படி கிட்ட எடுத்துகிட்டு வந்து பாருங்க மறுபடியும். ஸோ 1 ட்விஸ்ட் 2 ட்விஸ்ட் 3 ட்விஸ்ட். ஸோ மொத்தம் 3 ட்விஸ்ட் பண்ணுறோம். ஓகே, அதே செயினில் ஹுக்கை இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2 2 3 4 மொத்தம் 4 லாக் வருது 2 ஓகே, ஸோ இது போல் 10 போடணுங்க. அதே செயின்லேயே சேம் செயின்லேயே 10 போட்டுட்டு வரணும். நல்ல லாங்காக வருது இல்லையா? இதுக்கு தான் இந்த யூஎஸ் டெர்மினாலஜி டபுள் ட்ரிபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுக்கு. பட் யூகே டெர்மினாலஜியில் 2 ட்விஸ்ட் தான் பண்ணுவாங்க ட்ரிபிள் குரோஷேக்கு. ஓகே, ஸோ இது போல் 10 போட்டுட்டு வந்துடணும். சேம் ஸ்டிச்சில் 10 போடணும். கிட்ட அந்த லூப்பெல்லாம் கொஞ்சம் கிட்ட தள்ளிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஸோ 1 2 3 4 5 இன்னும் 5 போடணும். இது வந்து 7th. இப்போ 8th. 3 ட்விஸ்ட் பண்ணணும் அந்த ஹுக்கில். ஸோ யூகேயில் ட்ரிபிள் குரோஷே வந்து 2 ட்விஸ்ட் தான் பண்ணுவோம். இது யூஎஸ் டெர்மினாலஜி. இது இன்னும் லென்த்தாக வேணுன்றத நம்ம இந்த பேட்டர்னை போடுறோம். ஸோ இன்னும் 1 பாக்கி இருக்குது. ஸோ இப்போ 9 போட்டிருக்கோம். இப்போ 10th லாஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இது லாஸ்ட் டபுள் ட்ரிபிள் குரோஷே. ஸோ செகண்ட் லாக், தேர்டு லாக் அண்ட் ஃபைனல் 4th லாக். ஸோ 4 லாக் வரும் 2 ஓகேவா? ஸோ இது வந்து ஷெல் ஸ்டிச். ஷெல்லு ஷேப் இருக்கு இல்லையா, ஷெல்லு. ஸோ அதனால் இது வந்து ஷெல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைனலில் அந்த செயின் லாஸ்ட் செயினில் போய் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி இங்கே ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுடலாம். ஸோ இப்போ இந்த சைடு நம்ம ஒரு ஷெல் ஸ்டிச் போட்டுட்டோம். ஸோ இதே போல் இப்போ இந்த சைடு இப்போ நம்ம இங்கே ரோ போட்டோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல ரோ தான் நம்ம கணக்கு எடுக்கணும். ஏன்னா இங்கே செயினை நம்ம வந்துட்டு இங்கே பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல ரோ. ஸோ இந்த இடத்துல நம்ம மொத்தம் 8 ரோஸ் போட்டோம் இல்லையா? ஸோ இந்த 4th ரோ இங்கே லெஃப்டில் இருந்து 4th ரோ கவுண்ட் பண்ணி
அந்த சென்டர் 4th ரோவில் போடணும், அந்த சென்டரில். ஸோ 1 2 3 இது 4. ஸோ 4th ரோவில் தான் நம்ம ஹுக்கை இன்சர்ட் பண்ணணும். இந்த 4th ரோவில் இங்கே ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த சைடு 4th ரோவில் சென்டரில் அந்த இடத்துல தான் நமக்கு 4th ரோ வருது. ஸோ அந்த இடத்துல ஹுக்கை விட்டு இதே மாதிரி 10 டபுள் ட்ரபிள் குரோஷே போடணும். ஸோ 10 அதுலேயும் நம்ம 10 போட்டுட்டு முடிக்கணும். ஸோ இப்போ 10 போட்டுட்டு வந்தாச்சு. கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது 10. ஓகே, இப்போ நம்ம இந்த எண்ட் ஆஃப் த அங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த செயினில் போய் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சை கொடுக்கணும். அதை இந்த இடத்துல லாஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த லாஸ்ட் செயினில் தான் நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சை கொடுத்து முடிச்சுக்கிறோம். ஓகே, இப்போ ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதெல்லாம் பின்னாடி போய் செக்யூர் பண்ணிடலாம், இந்த டெய்ல்ஸ் எல்லாம். ஸோ இப்போ இந்த ஒரு போர்ஷனை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இன்னொன்று இதே போல் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதை செக்யூர் பண்ணிட்டு கட் பண்ணணும், எங்கேயாவது ஹைட் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். அப்படியே கட் பண்ணிடாதீங்க, ஸ்டிச் வந்துடும். ஸோ உள்ளே சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா லென்த்தாக இருந்தால் கட் பண்ணிடலாம். ஓகே, ரொம்ப இழுத்துடக்கூடாது, அந்த ஷேப்பு மாறாத அளவுக்கு இழுக்கணும். ரொம்ப இழுத்தா ஷேப்பு மாறி போயிடும். ஸோ இந்த இன்னொரு டெய்லையும் நம்ம உள்ளே சொருகி விட்டுடலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா அந்த யானை கட் பண்ணிடலாம். இப்போ இதே பேட்டர்னு இன்னொன்று போட்டுட்டு வந்துடலாம். ஸோ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ இந்த பின்னாடி டெய்லெல்லாம் சொருகணும் இல்லையா, அதுதான் பேக், அதாவது இன்சைட் போர்ஷன். அது வந்து உள்பாகம், இது வந்து அவுட் சைடு, இது உள்ளே போகிறது. ஸோ இப்போ இந்த 2 உள்பாகத்தையும் ஃபேஸ் பண்ணணும் ஒன்றா. ஸோ இந்த சைடு நல்ல வெளிபாகமும் அந்த சைடு நல்ல போர்ஷனும் வச்சுக்கிட்டு உள்ளே வந்துட்டு நம்ம அந்த டெய்ல்ஸ் சொருகணும் இல்லையா, அந்த 2 இன்னர் ஃபேஸ் வந்துட்டு 2 ஒன்றா ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஸோ இப்போ ஸ்லிப் நாட் போட்டுட்டு இந்த ஹுக்கில் செயின், இப்போ நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருந்து கவுண்ட் பண்ணி 5th செயினுக்கு ஒர்க் பண்ணணும். இந்த ஹார்டின்னு லெஃப்ட் சைடு கவுண்ட் எடுத்துக்கிட்டு, அதாவது லெஃப்ட் சைடில் இருந்து 4 செயினுக்கு 4 செயினை விட்டு 5th செயினில் தான் 1 2 3 4 5 இந்த 5th. அதே போல் பேக் சைடும் கவுண்ட் பண்ணி 3rd 4th 5th செயினில் தான். அதே போல் பேக் சைட்லேயும் 5th செயினில் ஹுக்கு விட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஸோ இந்த ஸ்லிப் நாட் வந்துட்டு ஹுக்கில் ஒரு லூப்பு கோர்த்து வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஹுக்கு அந்த 5th செயினில் விட்டு லூப் எடுக்கணும். 5th ஹுக்கை விட்டு இந்த லூப் அப்படியே பிடிச்சிக்கோங்க. அந்த யானை ஒரு லூப் வந்து இப்போ 2 லூப் கிடச்சிச்சா, இப்போ இதை லாக் பண்ணிடலாம். சிங்கிள் க்ரோஷே போடணும், அந்த 2 லூப்லேயும் போட்டு லாக் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த டெய்லை உள்ளே விட்டுடலாம். இப்போ அந்த டெய்லோடு சேர்த்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரலாம் உள்ளே வச்சு. ஓகே,
ஸோ இப்போ அதே இப்போ நம்ம லாக் பண்ணோம் இல்லையா, சேம் செயின்லேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். அது ஃபஸ்ட்டு போட்டது கவுண்ட் கிடையாது. ஸோ அது ஒரு லாக்குக்காக போட்டோம், ஜாயிண்ட்டுக்காக. இப்போ சேம் செயின்லேயே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடணும். ஸோ இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சேர்ந்த மாதிரி இங்கே இந்த லூப்பை எடுத்துட்டு அதே போல் பேக்லையும் சேமாக அப்படியே எடுத்துகிட்டு வரணும். ஆப்போசிட்டு ரெண்டும் சேர்த்து சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். இப்படி. ஸோ கரெக்டாக உங்களுக்கு இந்த லூப்புக்கு அந்த அந்த டாப் செயினில் இங்கே ஃப்ரண்ட் டாப் செயின் அண்ட் பேக் டாப் செயின் அப்படி சேர்த்து போட்டுட்டு வரணும். ஸோ இதே போல் இங்கே செயின் இருக்கு இல்லையா, அந்த லூப் அது ஈச் அப்படியே பேக்லேயும் கொடுத்து அப்படி சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். இப்போ அந்த எண்ட் கார்னர் இருக்கு இல்லையா, அந்த ஷார்ப்பாக அந்த கீழே அந்த இடத்துல வந்து 2 போடணும். 1 போட்டால் உங்களுக்கு ஷேப்பு கிடைக்காது. ஸோ அதனால் 2 போடணும். அதே இடத்துல 2 சிங்கிள் க்ரோஷே போடணும். அந்த கார்னர் கீழே இந்த இடத்துல 2 போட்டுக்கோங்க. சேம் ஸ்டிச்சில் இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். so that you will get the shape அங்கே கரெக்டாக. ஸோ இது போல் சிங்கிள் க்ரோஷே அப்படியே போட்டுட்டு வரணும். அரவுண்ட் அப்படியே போட்டுட்டு வந்து இப்போ நம்ம அந்த ரைட் சைடு அதே போல் 5th செயின் வரைக்கும் தான் முடிச்சிடணும். இப்போ எப்படி நம்ம லெஃப்டில் 5th செயினில் ஸ்டார்ட் பண்ணோமோ அதே போல் இந்த ரைட் சைடும் இந்த ஹார்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 5th வந்துட்டு முடிச்சிடணும் 5th செயினில். ஸோ சிங்கிள் க்ரோஷே இதை போட்டுட்டு வரணும். செயின் ஸ்கிப் எதுவும் இடையில விடாமல் போட்டுட்டு வாங்க ஈச் செயின்லேயும். ஸோ ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக லூப்பை விட்டு ஹுக்கை விட்டு கரெக்டாக போட்டுட்டு வரணும். எந்த லூப்பு பேக் அந்த டாப்பில் தான் போட்டுட்டு வரணும், டாப் செயினில். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் 5th செயின் இந்த சைடு. ஸோ மார்க்கர் போட்டுக்கோங்க அங்கே. ஸோ அது வரைக்கும் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிடணும். ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டு கோர்த்து எடுக்கணும். இங்கே எப்படி லூப் எடுக்கும் அதே போல் அந்த சைடும் அந்த வி ஸ்டிச்சை கோர்த்து எடுத்துக்கிட்டு வரணும். ஸோ இப்போ இதுதான் 5th. ஸோ இந்த இடத்துல அவ்வளோதான். இப்போ இங்கே முடிச்சாச்சு. இப்போது கட் பண்ண வேண்டாம் யானை. நாம் இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் டாப் பீஸ் இருக்கு இல்லையா போர்ஷன், இப்போ ஈச் சிங்கிள் க்ரோஷே இப்போ சிங்கிள் டைப் போட்டுட்டு வரணும். அப்படியே இப்போ இந்த மேல இந்த ஃபர்ஸ்ட் பீஸ் டாப் பீஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அந்த ஷேப்புக்கு அப்படியே சிங்கிள் போட்டுட்டு வரணும். ஸோ ஸோ இதில் வெறும் சிங்கிள் டாப் லேயர் மட்டும் சிங்கிள் போட்டுட்டு வரணும். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இப்போ இந்த பெண்டு வருது இல்லையா, இந்த லாஸ்ட் இந்த சென்டரில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச்சை கொடுத்துடணும்.
அந்த அந்த சென்டரில் வந்துட்டு ஒரு 9 செயின்ஸ் போட்டுக்கணும். ஸோ அதே 9 செயின்ஸ் போட்டு சேம் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு அந்த டாப் செயினில் அப்படியே சிங்கிள் கண்டினியூ பண்ணிட்டு வரணும். கண்டினியூ பண்ணிட்டு வந்து இந்த எண்டில் அகெயின் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ இது வரைக்கும் சிங்கிள் போட்டுட்டோமா, இப்போ இந்த இடத்துல அந்த அந்த டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்போ இந்த போர்ஷன் பேக் போர்ஷன் இப்போ சிங்கிள் க்ரோஷே கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த சென்டர் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்துடணும். அது வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இப்போது செயின் வந்துட்டு ஒரு 17 செயின்ஸ் போட்டுக்கலாம். இது பெரிய லூப் இது. ஸோ 17 செயின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அதே செயினில் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து போட்டுடணும். சேம் செயின் சென்டரில் அதே செயினில் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து சிங்கிள் க்ரோஷே கண்டினியூ பண்ணிட்டு வரணும் நெக்ஸ்ட் செயினில். ஸோ ஈச் செயினில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்துடணும். இந்த லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷே அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல ஒரு பக்கத்தில் ஸ்லிப் ஸ்டிச்சு எங்கே நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே அந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இதை நல்லா டைட்டாக போட்டு இப்போ இந்த யானை உள்ள சொருகி விட்டுடலாம். இப்போ இந்த யானை உள்ள ஹுக்கில் உள்ளே கோர்த்து ஹைட் பண்ணிடலாம் அந்த டெயில் போர்ஷன். ஓகே, இந்த ஹுக்கில் இந்த யானை கோர்த்து உள்ளே இழுத்துக்கலாம். உள்ளே இழுத்து இப்போ இதை நம்ம எங்கேயாவது சொருகி விட்டுட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ காயின் பர்ஸ் ரெடிங்க. ஹார்ட் இன் ஷேப் காயின் பர்ஸ் ரெடி. இவ்வளோ க்யூட்டாக இருக்கு இல்லையா? இப்போ இந்த சின்ன லூப்பில் நம்ம இப்படி போடலாம். இது வந்து இந்த லாக் லூஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னொரு டைப்பும் நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை காயின் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். காயின் நல்லா உள்ளே போட்டாச்சு. இப்போ இந்த பெரிய லூப்பை கொண்டு வந்து இந்த சின்ன லூப்புக்கு இப்படி போடலாம். அது உங்களுக்கு லூஸாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்போ இந்த சின்ன லூப்பை இந்த பக்கம் இருக்குது இல்லையா, ஃப்ரண்ட் உங்களை ஃபேஸ் பண்ணி அந்த பெரிய லூப்பை கொண்டு வந்து சின்ன லூப்பு மேலே போட்டு திரும்ப இப்படி போட்டு இந்த பெரிய லூப்பை அகெயின் அந்த சின்ன லூப்புக்குள்ளே விடணும். விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டைட் நாட்டு கிடைக்கும். இப்படியும் போட்டுக்கலாம், நல்லா டைட் நாட். ஸோ இதுக்காக தான் நம்ம இவ்வளோ பெரிய ஒரு பக்கம் பெரிய லூப்பு, ஒரு பக்கம் சின்ன லூப். இதில் காமிக்கிற பாருங்கள், பெரிய லூப்பை கொண்டு வந்துட்டு சின்ன லூப் மேலே போட்டுருணும். அகெயின் அந்த பெரிய லூப்பு சின்ன லூப்புக்குள்ளே நுழைக்கணும். இது உங்களுக்கு ஒரு டைட்டாக ஒரு நாட்டு கிடைக்கும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு வேணும்னாலும் உள்ள பட்டனும் தைச்சிக்கலாம்.
அவ்வளோதான். காயின் பர்ஸ் ரெடி. ஹார்ட் இன் ஷேப் காயின் பர்ஸ் ரெடி. ஸோ க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டர்னில் சிங்கிள் க்ரோஷே போட்டோம் அண்டு டபுள் ட்ரிபிள் க்ரோஷே போட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, அந்த யூஎஸ் டெர்மினாலஜியில் டபுள் ட்ரிபிள்னு சொல்லுவாங்க. அதில் 3 ட்விஸ்ட் பண்ணுறது. அது லென்த்தாக வேணுன்றதுக்காக தான் நம்ம அந்த ஸ்டிச்சை நம்ம போட்டோம். இது லாங்காக வரும்ன்றதுனால தான் அந்த யூஎஸ் டெர்மினாலஜி டபுள் ட்ரிபிள் க்ரோஷேன்னு சொல்லுவாங்க. இன் ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு டிடிஆர் இன் ஷார்ட் ஃபார்ம். ஓகே, யூகே டெர்மினாலஜியில் வந்துட்டு 2 ட்விஸ்ட் தான் போடுவாங்க ட்ரிபிள் க்ரோஷேக்கு. ஸோ இது வந்து நம்ம யூஸ் பண்ணது வந்து டபுள் ட்ரிபிள் க்ரோஷே இதுக்கு பேர். ஸோ இது போல் லாங்காக டபுள் ட்ரிபிள் க்ரோஷேக்கு லாங் ஸ்டிச் வரும். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? இந்த காயின் பர்ஸு க்யூட்டாக இருக்கு இல்லையா? ஸோ பிகினர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.